ஒரு அமைதியோடு கூடிய மகிழ்ச்சியான வாழ்வு வாழ வேண்டுமானால் தனக்குள்ளாக அடக்கமாக இருக்கிற அந்த பேருண்மையை உணர்வது மிக மிக அவசியம். கொஞ்சம் சாதகனுக்கு சிரமமாக இருக்கலாம். ஆனால் மற்ற சில காரியங்களுக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சியோடு ஒப்பிடுகிற போது இதற்கு அது குறைவான முயற்சி போதுமானது. இந்த சமுதாய அமைப்பில் நீண்ட காலமாக பொருள் ஈட்டுவதற்கு ஒரு நாகரிகமான ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதற்கு சிறு வயதிலிருந்தே பல முயற்சிகளை மனிதன் எடுக்கிறான். அவன் கல்வி கற்பது கூட தொழில் செய்வதற்காகத்தான். ஆனால் அவன் உண்மையிலேயே எதிர்பார்த்த ஒரு நிலையான அமைதி அல்லது நீடித்த மகிழ்ச்சி கிடைத்ததா என்றால் இல்லை என்பதுதான் பதில். அதற்கு காரணம் அந்த மகிழ்ச்சியை தேடுகிறவன் யார் என்று தேடுகிறவனுக்கு தெரியாத காரணத்தினால் அங்கு ஒரு குறைபாடு. அதாவது ஒரு சைக்கிள் என்று சொன்னா, வட்டம் என்று சொன்னா, அது எந்த புள்ளியில் ஆரம்பித்ததோ அதே புள்ளியில் முடிகிற போதுதான் அது முழுமையடைகிறது. எங்கு தொடங்கிட்டோ அங்கேயே அது முடிய வேண்டும். அதை பெர்ஃபெக்ஷன் என்று சொல்லுகிறோம், முழுமை என்று சொல்லுகிறோம். ஆனா அத்தகைய முழுமை இந்த பொருள் சார்ந்த லௌகிக வாழ்க்கையில் அடைவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன வேணும், ஏன் அடைவதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்றேன்னா, நாம் எவ்வளவு பொருள் ஈட்டினாலும் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஏதாவது ரீதியில அதிகாரம் மிகுந்த பதவி, ஆட்சி இதெல்லாம் கிடைத்தாலும், சமுதாயத்தில் புகழ், செல்வாக்கு, கீர்த்தி எது கிடைத்தாலும், எவ்வளவு கிடைத்தாலும் மனம் நிறைவடைவதே இல்லை. அந்த மனதை நிறைவடை செய்வதற்காக மேலும் மேலும் மனிதன் பல யுக்திகளை கையாண்டு பல சாதனைக்கு தன்னை உட்படுத்துகின்றார். ஆனால் அப்போதும் பார்க்கிறோம் மனம் நிறைவடைவதில்லை. இங்க நாம் என்ன புரிந்து கொள்ளணும், மனதை எதை கொண்டும் நிறைவடைய செய்ய முடியாது. இது ஒரு ஆழமான புரிதல். ஆகையினால நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய புற முயற்சிகள் அத்தனை வீண். கல்வி கற்க வேண்டும், தொழிலில் ஈடுபட வேண்டும். எதற்கு என்றால் வாழ வேண்டும். வாழுவதற்கு சில அடிப்படை தேவைகளும் அடிப்படை வசதிகளும் மனிதனுக்கு தேவைப்படுது. அதற்கு பணம் வேணும். ஆகவே ஏதாவது ஒரு பதவியில், தொழிலில் ஈடுபடுகிறோம். ஆனால் இப்போ மனித சமுதாயம் அப்படி அல்ல. அவர் தன்னை மேலும் மேலும் செல்வந்தனாக ஆக்கிக் கொள்வதற்கும், பிறர் தன்னை பார்த்து கௌரவமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அந்த ஒரு மயக்கத்துல தான் எல்லா செயலும் நடந்துட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகும், ஒரு காலகட்டத்தில் மனசுல ஒரு தோல்வி மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்கும். ஒரு தாழ்வு மனப்பான்மையும் இருக்கும், அவுட் ஆஃப் கம்பேரிசன். ஏன்னா அந்த ஒப்பிடுதல் என்பது மனதினுடைய இயல்பு. ஆக ஞானிகள் உணர்ந்தவர்கள் கண்ட உண்மை, மனம் எப்போது முழுமை அடையும் என்றால் அது என்று தன்னுடைய மூலத்தை, எதை மூலமாக கொண்டு எழுச்சி பெற்றிருக்கிறதோ அந்த மூலத்தை மீண்டும் அது அடைகிற போது அந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுது, முழுமையடையுது. அப்படி என்ன என்று ஆய்ந்த போது மனதினுடைய மூலம் எல்லையற்ற பெருவழி. அதை அடைகிற வரைக்கும் அது ஓடிக்கொண்டே இருக்கும். அன்று சொன்ன ஒரு நதி ஓடிக்கொண்டே இருக்குது. அதை அணை கட்டி தடுத்து நிறுத்தினாலும் அணை நிரம்பியதும் அது வழிந்து ஓடும். குட்டைகளையும் குளங்களையும் சிறு சிறு ஆறுகளையும் நிரப்பிக்கொண்டு, கிணறுகளை நிரப்பிக்கொண்டு அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. நதி ஓய்வதே இல்லை. அது எப்போது நிற்கிறது என்று சொன்னால்,
அதனுடைய மூல நிலையான கடலை அடைந்த பிறகு அதற்கு ஓட்டம் இல்லை. அதே போல மன ஓட்டம் என்பது ஓடிக்கொண்டே இருக்கும். வீடு கட்டும், சிறிது காலம் தங்கும் தேங்கும், பிறகு அதை கடந்து கார் வாங்க வேண்டும் என்று சொல்லி ததும்பி வழி அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். எவ்வளவு காலமானாலும் ஓடும், மரணம் வரும் வரைக்கும் ஓடும். இப்ப நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம்? மரணத்துக்கு முன்பாக அதனுடைய ஓட்டத்தை நிறுத்த வேண்டும். எப்போது நிற்கும் என்றால், மனம் அதனுடைய மூல நிலையான பெருவெளியை, சுத்த வெளியை அடைந்த பிறகு தானாக நின்றுவிடும். அப்போ அதுக்கு என்ன வழி என்கிற போது, பயிற்சி என்கிற முறையில் பிராக்டிக்கலா தியானம்தான் வழி. தியானத்தில் தான் மனதினுடைய இயக்க வேகத்தை கழிக்க முடியும். கழித்து கழித்து ஒரு காலத்தில் மனதை தானாக அதில் இருக்கக்கூடிய ஒரு வல்லமையை பயிற்சியின் மூலமாக மனதிற்கு கொடுக்க முடியும். இது ஒரு புறம். மற்றொரு புறம், தியரிட்டிக்கலா பல தத்துவங்களை புரிந்து கொள்வதன் மூலம். ஒரு தத்துவத்தை நாம் முதல்ல புரிஞ்சோம். மனதை எதை கொண்டும் நிரப்ப இயலாது. காரணம், மனம் என்பது ஒரு எல்லைக்குட்பட்ட பாத்திரம் அல்ல. அது எல்லை இல்லாத பாத்திரம், மிக பெரிது. மனம் பெரிதிலும் பெரிது. அப்ப எதை கொண்டு நிரப்புவது இயலாது என்று புரிந்து கொள்வது தத்துவ ஆராய்ச்சி. எதை கொண்டு அதை நிரப்ப இயலாது. அது மாதிரி பல உண்மைகளை சத்சங்கத்துல படிப்படியாக நாம புரிந்து வருகிற போது அந்த மனம் பக்குவம் அடையும். ஆகவே நான் தேட வேண்டிய அவசியம் இல்லை என்று மனம் புரிந்து கொள்ளும். தேவைக்கு மேல தேட வேண்டிய அவசியம் இல்லை, அது வீணான கால கொலை என்பதை அந்த மனம் தெரிந்து கொண்டு தானாகவே அடங்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த அடக்கம் தவமாற்றுகிற போது தனது முழுமையை, தனது மூல நிலையை மனம் உணர்ந்து தெளிந்து கொள்ளும். அத்தகைய தவத்தில் ஒரு சிறப்பான முழுமையான தவம் இந்த துரியாதீதம். இதுல ரெண்டு வார்த்தை, ரெண்டு பொருள் நிறைந்த வார்த்தை உள்ளடங்கி இருக்கிறது. ஒன்று துரியம், மற்றொன்று அதீதம். துரியம் என்றால் ஒடுக்கம் என்று பொருள். அதீதம் என்றால் விரிதல் என்று பொருள். நமது மனம் இயல்பாக சிதறுதல், மனதின் நிலை சிதறுதல், ரிஃப்ராக்டிவ் மைண்ட் என்று சொல்லுவோம். சூரியனிலிருந்து எப்படி வெளிச்சம் சிதறி போகுதோ, சிதறும் போது அது வீணாகும், சக்தி வீணாகும். நம்முடைய மனம் அதனுடைய இயல்பு புலன்கள் வழி செதறிக்கொண்டே இருக்கும். முதல் முயற்சி செதறுகிற மனதை ஒருமுகப்படுத்துவது, பி ஒன்னஸ். ஒருமுகம் அல்லது கான்சென்ட்ரேட்டிவ் மைண்ட். இந்த ரிஃப்ராக்டிவ் மைண்டை கான்சென்ட்ரேட்டிவ் மைண்டா ஒருமுகப்படுத்துவதற்காக தியானத்துல உச்சி துரியத்துல அது நல்லா ஒடுக்கம் நிகழுது. அந்த இறைநிலை என்பது, உண்மை என்பது ரெண்டு அம்சங்கள் உடையதாக இருக்கு. சிறிதிலும் சிறிதாக இருப்பதும் இறைநிலை, பெரிதிலும் பெரிதாக இருப்பது இறைநிலை. அப்ப ஸ்மாலர் தேன் த ஸ்மாலஸ்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிற போது, விஞ்ஞான ரீதியில பார்க்கிற போது, விண் துகள் மிக சிறிய மூலக்கூறு, சிறிதிலும் சிறிதான மூலக்கூறு விண், ஈத்தர் பார்ட்டிகள் என்று சொல்வார். அந்த விண்ணை விட சிறிதாக விண்ணின் மத்தியில் இருப்பது இயங்காத ஒரு மையம், அதுதான் சிறிதிலும் சிறிது. ஆனால் மனம் என்பது இயங்கிக் கொண்டே இருக்குது. அத்தகைய இயங்கிக் கொண்டே இருக்கிற மனதை படிப்படியாக அதன் இயக்க வேகத்தை கழித்து கழித்து இறுதியில அந்த உயிரினுடைய மையத்தில், சிறிதிலும் சிறிதாக இருக்கக்கூடிய உயிர் மையம், சென்டர் கோர், அங்க கொண்டு நிறுத்துறோம். அப்போ அங்க இறைநிலை உணர்வு சாத்தியமாகும். இது ஒடுங்கி 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 இறைநிலையை அறிவது.
மற்றொன்று விரிந்து விரிந்து. ஏனென்றால் இறைநிலை என்பது பெரிதிலும் பெரிதாக இருக்குது. அதை பரம்பொருள் என்று சொல்வார். பரம்பொருள் என்றால் மிகப்பெரிய பெரிதிலும் பெரிதான பொருள். அப்போ மனதை விரிக்க வேண்டும் என்று சொன்னா முதல்ல மனதை ஒருமுகப்படுத்தினால்தான் அந்த அளவுக்கு விரிக்க முடியும். ஏன்னா மனதுடைய இயல்பு சிதறுதல். அந்த சிதறுகிற மனதை ஒருமுகப்படுத்திய பிறகு நாம விரிக்கிறோம். எங்க விரிக்கிறோம்? இந்த இயற்கையில மிக பெரிதாக இருக்கக்கூடியது பிரபஞ்சம். அது பேரியக்க மண்டலம் என்று சொல்றோம். பெரிய இயக்க மண்டலம். அங்க அப்படியே படிப்படியாக விரிக்கும். பிறகு அதற்கு அப்பால் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்திற்கு அப்பால் சூழ்ந்திருக்கக்கூடிய பெருவெளி, அது பெரிதிலும் பெரிது, பரம்பொருள். அங்க அந்த மனதை கரைய விடுகிறோம். இந்த தவத்தில 3 நிலை: ஒடுங்குதல், விரிதல், கரைதல். எது ஒடுங்குது? பல பல எண்ணங்களோடு கூடிய மனம் ஒடுங்குது, அழுத்தம் என்கிற உணர்வோடு. பிறகு விரியுது, பேரியக்க மண்டலம் முழுவதும் விரியுது, பல காட்சிகளை பார்க்குது. நல்ல தவம் பண்ணும்போது அந்த பிரபஞ்ச தோற்றம் அப்படியே தத்ரூபமாக புலப்படும். அங்க அணுவின் இயக்கம் தொட்டு அண்ட சராசரங்களின் இயக்கம் வரைக்கும் மனம் விரிந்து அதனுடைய அழகையும் ரசிக்கும், அதனுடைய இயக்கத்தை வியந்து பார்க்கும். வியப்பு, எவ்வளவு பெருசு இந்த பிரபஞ்சம், எவ்வளவு இயக்கம், இதெல்லாம் எப்படி அப்படின்னு அது நினைத்து வியக்கிற போது, அந்த வியப்பு சரியாக அமைகிற போது இந்த நான் என்கிற அகங்காரம் அது கரைய ஆரம்பிக்கும். I am nothing in front of this greatest universe. இந்த நான்கிறது நான்கிற ஒரு எழுச்சி இயக்கம். நான் கலெக்டர் என்கிற எழுச்சி இயக்கம், அல்லது நான் மந்திரி என்கிற, நான் பணக்காரன் என்கிற, நான் கல்விமான் என்கிற அகந்தை, அகங்காரம், இந்த பிரபஞ்ச தோற்ற இயக்கத்தை எல்லாம் பார்க்கிற போது வியந்து நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அது நினைக்க ஆரம்பிக்கும். அந்த வியப்பினுடைய உச்சத்தில் அந்த நினைப்பு கரைய விடும். அவனுடைய அகங்காரத்தை கரையிற போது அது வெளியாக மாறிடும். அத சிவகல தவம் என்று. அங்குதான் இறைநிலை உணர்வு. எப்போ ஒரு மனிதருக்கு இறைநிலை உணர்வு சாத்தியம் என்றால் அவனுடைய அகங்காரம் முற்றிலும் அடங்க வேண்டும். அடக்கம் அமரருள் உய்க்கும். அகங்காரம் என்று சொன்னா வேற ஒன்றும் இல்லை, எனதுங்கிற அந்த பொசசிவ்னஸ், பொருள்பற்று, நான் என்கிற அந்த அதிகாரப்பற்று. ஒவ்வொருத்தருக்கும் மனசுல ஒரு அதிகாரம் இருக்கு. வீட்லேயும் குடும்ப தலைவனுக்கு அல்லது தலைவிக்கு நான் குடும்ப தலைவி அல்லது தலைவன் என்கிற அகங்காரம் இருக்கும். அல்லது சமுதாயத்தில் அவனுக்கு ஏதாவது பொறுப்பு கொடுத்துருப்பாங்க, செயலாளர், பொருளாளர், ஒரு அகங்காரம் இருக்கும். அல்லது அவங்க வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல போஸ்ட்ல இருக்கிறாங்கன்னா அந்த ஒரு அதிகாரம் இருக்கும். அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு மற்றவர்கள் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அது அதிகாரப்பற்று என்று சொல்றோம். பொருட்பற்று, அதிகாரப்பற்று, இது ரெண்டும் ஒரே வார்த்தையில அகங்காரம் எழுச்சி நிலை. அது அடங்கும் போது, நான் என்கிற அகங்காரம் அடங்கும் போது அங்கு இறைநிலை உணர்வு சாத்தியமாகும். அப்போ தவ நிலையில, ஆனா முற்காலத்தில் பார்த்தீங்கன்னா யோக நெறியில துரியம் என்கிற தவத்தோடு சரி, துரியாதீதம் இல்லை. மகரிஷி அவர்கள், நம்முடைய குரு மகான் அவர்கள் தான் இந்த தவத்தினை வடிவமைக்கின்றார்கள். எதை அடிப்படையாக கொண்டு என்று கேட்டீர்களே ஆனால், அவங்க மகரிஷி அவர்கள் சிறு வயதில் இருந்தே இந்த ஆன்மீக நாட்டம் அவருக்கு ரொம்ப அதிகம். அதில் ஓரளவுக்கு அப்படியே மேன்மை அடைஞ்சிக்கிட்டே இருக்கிற போது ஒரு காலை பொழுது அவங்க வீட்டு திண்ணையில், அவங்க வீடு கிராமம், கூடுவாஞ்சேரி என்ற கிராமம். அப்போ அது கிராமம். வீட்டில் வராண்டால அதிகாலையிலே படுத்திருக்காரு. அப்போ அந்த காலத்துலலாம் காலையில் பஜனை பாடிட்டு போவாங்களாம். அப்படி பஜனை பாடிட்டு போகிற போது ஒரு கூட்டம் தாயுமான சுவாமியினுடைய அங்கிங்கிநாதன் என்ற பாடலை பாடிக்கிட்டே போறாங்க.
மகரிஷியும் அந்த பாடலை அப்படி உன்னிப்பா கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அந்த குறிப்பிட்ட அங்கிங்கனாதிபதி என்ற பாடல்ல எது தெய்வம் என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுத்துக்கிட்டே வரும். அதுல ஒரு உயர்வான வரி, எது தெய்வம் என்றால் தன் அருள்வழிக்குள்ளே அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்தது எது எதுவோ அது தெய்வம். ஒரு அற்புதமான வரி. தன் அருள்வழிக்குள்ளே அந்த பிரபஞ்சத்தையே தன் அருள்வழிக்குள்ள தங்கும்படிக்கு இச்சை வைத்தது. இங்குதான் மரிஷி பொறி தட்டுது. அப்ப எது தெய்வம் என்றால் பிரபஞ்சத்திற்கு அப்பால் இருக்கிற, பிரபஞ்சத்தை காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கிற அந்த அதீத நிலையே தெய்வம் என்று ஒரு உணர்வுக்கு தட்டியதோ அதை தவமாக மாற்றுகிறார். அதுல வந்ததுதான் இந்த துரியாதீனம். ஏன்னா துரியாதீனம் எப்படிங்கிறது நீங்க புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக சொல்றேன். அத்தகைய ஒரு மேன்மையான தவத்தினை இப்போது நாம செய்ய இருக்கிறோம். அனைவரும் தவத்திற்கு தயாராகி கொள்ளும். வாழ்க்கை எல்லாரும் தவத்திற்கு தயாராகி கொள்ளணும். எப்போதும் போல நல்ல நிமிர்ந்து அமர்ந்து கைகளை கோர்த்து கண்களை மூடி, குறிப்பாக எண்ணங்களிலிருந்து மனதை விடுவித்துக் கொண்டு சற்று நேரம் உடலின் இருப்பு நிலையை கவனிக்க வேண்டும். உடல் இருக்குது, அது எப்படி பாவிக்கணும்? ஒரு கல் சிலை போல உடல் அசைவற்று இருப்பதாக பாவித்து உடலையே கவனிங்க. ஆழ் மனசுல ஒரு பாவனை, ஒரு கல் சிலை போல எனது உடல் அசைவற்று இருக்கிறது, அதை நான் உணர்கிறேன் அப்படின்னு. அப்படி கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உடலினுடைய அசைவற்ற தன்மையை உணர்ந்து கொள்ள முடியும். மிக அவசியமான உணர்வு அசைவற்ற தன்மை உணர்வு. அசைவற்ற தன்மை உடலையே கவனித்து உணர்ந்து கொள்கிறோம். இப்போ அதோடு இணைத்து முதுகுத்தண்டு நினைவோடு மூச்சு ஓட்டத்தையும் கவனிங்க. அசைவற்ற உடல், முதுகு தண்டு, மூச்சு, இயல்பான மூச்சு ஓட்டம். இவற்றையெல்லாம் தொடர்ந்து கவனிக்கின்ற போது மனமானது முற்றிலும் எண்ணங்களிலிருந்து விடுபட்டு அமைதியில் நிலை கொள்கிறது. ஆழ்ந்த அமைதி நிலை, இருள் சூழ்ந்த அமைதி நிலை. அமைதியோடு அந்த இருள் படலத்தை பாருங்கள். அந்த இருள் படலத்திலே பெற்றோர்கள் நிற்கின்றார்கள், தாயும் தந்தையும் இணைந்து நிற்கின்றார்கள். பெற்றோர்களையே கண்டு அவர்கள் தம் பொற்கமல பாதங்களில் சிரம் வைத்து வணங்கி, நன்றியோடு வணங்கி நல்லாசி பெற்றுக்கொள்கிறோம். இப்போது
அந்த இருள் படலத்திலே குருமகான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை பாருங்கள். குருமகானையே கண்டு அவர்கள் தம் பொற்கமல பாதங்களில் சிரம் வைத்து நன்றியோடு வணங்கி நல்லாசி பெற்றுக்கொள்கிறோம். இப்போ அமர்ந்திருக்கிற அறை மன விரிவு கொண்டு அந்த அறை முழுவதும் மனதை விரித்து அங்கு நீக்கமர நிறைந்து நிற்கின்ற இறை ஆற்றல் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலை பாவித்து உணர வேண்டும். மனம் விரியட்டும், அறை முழுவதும் விரியட்டும். இறை ஆற்றலின் சூழ்ந்த அழுத்தம் நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. இப்போ அருள் பேராற்றல் மேல சக்தி களத்துக்கு போக பாவனை மேல 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 ரொம்ப உயரமா போக இருண்ட வெளியும் கோடான கோடிய நட்சத்திரங்களோடு கூடிய பிரபஞ்சம். பிரபஞ்சம் முழுவதும் பிரபஞ்ச சக்தி தூய இறைசக்தி நிரம்பி இருக்கு. அதான் அருள் பேராற்றல். அது இறைவெளியின் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினால் அந்த தூய இறைசக்தி ஒரு அருவி போல உச்சந்தலைக்கு வருது, கொட்டுது. அப்படியே அது உடல் முழுவதும் பரவுது. அதை பாவனை செய்யும். நீல நிறத்துல பாவனை செய்து கொள்ளலாம். ஒரு அருவி மேலிருந்து கொட்டுது, உச்சிக்கு உடல் முழுவதும் பரவுது. அந்த காட்சி அப்படி பார்த்துட்டே இருக்கு. அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. அந்த காட்சி அப்படியே பாவிக்க அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. இப்போ ஒரு மூச்சு எடுத்துக்கொண்டே ஆக்கனா சக்கரம் ஒரு மூச்சு எடுத்துக்கொண்டே புருவ மையம் மகாசக்தி குண்டலினி புருவ மத்தியில் மையம் கொண்டு சுழன்று இயங்குவதை அழுத்தமாக உணர்கின்றோம்.
அழுத்தம் அந்த உணர்வோடு ஒன்றி கலந்து லயமாகி தவம் ஆற்றுகிறோம். எண்ணங்களிலிருந்து விடுபட்டு பூர்வத்திலேயே கூர்ந்து கவனிக்க அழுத்தம் இப்போ துரியம் ஒரு மூச்சு எடுத்துக்கொண்டே உச்சி உச்சியில சுழல் அழுத்தம் உணர்கிறோம்.
ஒடுங்கி நின்று ஒடுக்கம் எண்ணங்களிலிருந்து விடுபட்டு உச்சியிலே ஒடுங்கி நின்று அடக்கமுற்று இதான் மோகன் ஒடுங்கி நிற்கிறோம். ஒடுங்கிய உணர்வு எழுச்சி பெறட்டும். துவாதசாங்க ஒரு முழம் உயர் உணர்வோடு எழும்பி உச்சிக்கு மேலே ஒரு முழம் இன்னும் உயர்ந்து உயர்ந்து முழு நிலவு சந்திரனை அடையட்டும். முழு நிலவு சந்திரன் இன்னும் உயர்ந்து 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 சூரியனை அடையட்டும். உச்சிக்கால சூரியன் இப்போ சூரியனில் அமர்ந்திருப்பது போல பாவனை செய்து கொண்டு நம்மை சுற்றி இருக்கின்ற பிரபஞ்ச தோற்றத்தை பார்க்கணும். நம்மை சுற்றிலும் கோள வடிவிலே இருண்ட வெளியும் கோடான கோடி நட்சத்திரங்களும் ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற காட்சி. எல்லா திசைகளிலும் பாருங்க, சுழன்று பாருங்க. கோள வடிவிலே இருண்ட வெளி கோடான கோடி நட்சத்திரங்கள், அற்புதமான காட்சி. பிரபஞ்ச தோற்றம். இப்போ மானசீகமாக சூரியனிலிருந்து விரைவாக விரிவடைகிறோம். விரிந்து விரிந்து கோடான கோடி நட்சத்திரங்களை எல்லாம் கடந்து பிரபஞ்சத்தின் எல்லை அளவிற்கு விரிந்து நின்று பிரபஞ்ச தோற்றத்தை அகக்காட்சியாக கண்டு சக்தி களதவம் பேரியக்க மண்டலம் அகக்காட்சியாக மிகப்பெரிய கோள வடிவிலே இருண்ட வெளியும்
கோடான கோடி நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் தன்னைத்தானே சுழன்று கொண்டு விரைவாக நகர்ந்து கொண்டும் இருக்கிறதை உருவப்படுத்தி பார்க்கிறோம். ஒவ்வொரு நட்சத்திரமும் நமது பூமியை போல 40 லட்சம் 50 லட்சம் மடங்கு உருவத்தில் பெரியது. ஆனா தொலைவில் இருப்பதுனால ஒரு புள்ளியாக காட்சியளிக்குது. இன்னும் அந்த நட்சத்திரங்களுக்கு இடைப்பட்ட இருண்ட வெளியிலே புலன்களுக்கு எட்டாத விண்துகள்கள், கோடான கோடி விண்துகள்கள் தன்னைத்தானே சுழன்று விரிவு அலையை பரப்பிக்கொண்டே இருக்கிறது. அதை காந்தம் என்று சொல்றோம். அந்த ரீதியில பிரபஞ்சம் முழுவதும் வான்காந்தம் ஒரு கடல் போல நிரம்பி நிற்கிறது. அதை நீல நிறத்துல பாவித்துக் கொள்ளணும். பிரபஞ்சம் முழுமையும் கோள வடிவிலே நீல நிறத்திலே வான்காந்த பேராற்றல் ஒரு கடல் போல. இந்த வான்காந்தமே அனைத்து கோள்களையும் ஒருங்கிணைத்து கொண்டு பிரபஞ்சம் ஒரே தோற்றமாக காட்சியளிக்கிறது. நட்சத்திரங்கள் எல்லாம் தனித்தனியாக தெரிந்தாலும் அனைத்தும் வான்காந்தத்தால் இணைக்கப்பட்டு பிரபஞ்சம் ஒரே பொருளாக. ஆகையினாலதான் ஆங்கிலத்தில் பிரபஞ்சத்திற்கு யூனிவர்ஸ். இட் இஸ் நாட் மல்டிவர்ஸ், யூனிவர்ஸ். அந்த பொருளோடு பிரபஞ்சத்தை பாருங்க. கோள வடிவிலே ஒரே தோற்ற பொருளாக பிரபஞ்சம். ஆனா பல கோடி நட்சத்திரங்கள் தனித்தனியாக அந்த வான்காந்த பெருங்கடலிலே அமிழ்ந்து மிதந்து கொண்டும் சுழன்று நகர்ந்து கொண்டும் இத்தனை கோடி நட்சத்திரங்கள்ல கோள்கள்ல நமது பூமி எங்க இருக்கு தேட முடியுமா? தேடி பாருங்க, கிட்டுமா? அந்த பூமியில தமிழ்நாடு எங்க இருக்கு, நான் எங்க இருக்கிறேன் அப்படின்னு தேடுங்க, பார்க்கலாம். அந்த உடலோடு கூடிய அபிமானம், நான் என்கிற அபிமானம் இருக்குதா? எவ்வளவு பெரிய பிரபஞ்சம், எத்தனை கோடி நட்சத்திரங்கள், கோள்கள், அண்ட சராசரங்கள். இதுல நமது சூரிய குடும்பம் எங்கே, பூமி எங்கே? உடலோடு கூடிய அபிமானத்தோடு கூடிய நான் எங்கே? இதுதான் வியப்பு. அந்த உடல்மன இயக்கத்தோடு கூடிய நான் என்பவன் பிரபஞ்சத்துல பார்க்கிற போது இல்லை என்கிறது தான். அகங்காரம் அழியட்டும். I am nothing in front of this greatest universe. கோடான கோடி நட்சத்திரங்கள், இருண்ட வெளி, சக்தி களம். எவ்வளவு இயக்கம், வேகம்.
இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது இயற்கை? எவ்வளவு காலம் கணிக்க முடியுமா? கணித்தலுக்கு அப்பால் பட்ட தோற்றம் இயக்கம். இவ்வளவு பெரிய பிரபஞ்ச தோற்றத்தை, இயக்கத்தை நிர்ணயித்துக் கொண்டிருப்பது எது என்று சிந்திக்கிற போது பிரபஞ்சத்திற்கு அப்பால் உள்ள சுத்த வெளியை கவனிங்க. சுத்த வெளிக்கு அப்பால் சுத்த வெளியை சூழ்ந்ததும் எல்லையற்றதுமான சுத்த வெளி. அந்த சுத்த வெளியில விரைவாக விரிவடைந்து பார்க்கிறோம். அங்கு விரிய 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 இந்த பிரபஞ்ச தோற்றமானது நம்மை விட்டு வேகமாக விலகுவதை பாருங்க. விலகி விலகி தொலைவில் செல்லுகிற போது அந்த பெரிய நட்சத்திரம் ஒரு சிறு பந்து போல பாவிச்சு பார்க்கணும். ஏன்னா நாம் அதை விட்டு ரொம்ப வேகமா விலகிட்டோம். அதனால ஒரு சிறு பந்து போல தெரியுது. இன்னும் நாம சுத்த வெளியில விரிகிறோம். பிரபஞ்ச தோற்றம் மேலும் சிறுத்து சிறுத்து ஒரு புள்ளியாகி அதுவும் மறைந்து இருண்ட வெளி மட்டும் மிச்சமாகுது. அந்த இருண்ட வெளியை பாவனை செய்து கொண்டே இருளோடு இருளாக இரண்டர கலந்து சிவக்கள தவம். சிவம் என்றால் எல்லையற்ற, சலனமற்ற, பொருள்தன்மையற்ற ஒரு நிர்வாண நிலை. இருளையே பாவித்துக் கொண்டு எல்லையற்று விரிந்து நின்று தவம். எல்லையற்ற விரிவு. கும் இருட்டு. இதுவே இறைநிலை பிரம்மம். எல்லா தோற்றங்களுக்கும் மூலமாக உள்ள பெருவெளி. இருளோடு இருளாக இரண்டர கலந்து ஒரு இல்லாத நிலை எய்தி, இல்லாத நிலை நான் என்றோ எனது என்றோ
எதுவும் இல்லாத ஆனா ஒரு இருப்பு நிலை உணர்வு கிட்டுது. எல்லையற்ற இருப்பு நிலை உணர்வு. சமாதி. இறைநிலை உணர்வு. எல்லையற்ற ஆனந்த உணர்வு. இறைத்தன்மை என்பது ஆனந்தமே. அந்த ஆனந்தத்தை, அதீத சுகத்தை உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். வாழ்க வளமுடன். இப்போ நிறைவு செய்கிறோம். மீண்டும் அந்த எல்லையற்ற வெளியிலிருந்து சுருங்குறோம். சுருங்கி சுருங்கி வருகிறோம். சுருங்க சுருங்க இப்போ பிரபஞ்சம் ஒரு புள்ளியாக காட்சி அளிக்குது. ஏன்னா பிரபஞ்சத்தை நெருங்குறோம். புள்ளியாக காட்சியளித்து அந்த புள்ளியிலிருந்து பல கோடி நட்சத்திரங்கள் நம்ம நோக்கி விரிந்து மலர்ந்து வருகிற காட்சி. பிரபஞ்சத்தை நெருங்குறோம். கோடான கோடி நட்சத்திரங்களை, பிரபஞ்ச தோற்றத்தை பார்க்கிறோம். பிரபஞ்ச தோற்றம் சக்தி களம். மீண்டும் சக்தி களம். இன்னும் பிரபஞ்சத்திற்குள்ளாக சுருங்கி 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 நமது சூரியனை அடைகிறோம். இப்போ அங்கிருந்து சந்திரனுக்கு, முழு நிலவு சந்திரன், இன்னும் இறங்கி துவாதசாங்கம், துரியம் அமர்கிறோம். உச்சி உடல் உணர்வு. இப்போ உச்சியில அமர்ந்து கொண்டு நாம எங்கு சென்று வந்தோம், எப்படி சென்று வந்தோங்கிறத கொஞ்சம் நினைவு கூறுங்க. சக்தி களம், சிவகளம், சிவகளம், சக்தி களம், கோடான கோடி கோள்கள். அதுல அந்த முழுமையோடு இணைந்த ஒரு பாகமாக நமது உடல். எது தெய்வம் என்றால் எல்லாமே தெய்வம்தான்.
ஆதியில மூலத்துல எல்லையற்ற பெருவெளியாக, எழுச்சி நிலையில சக்தியாக, சக்தினா மின்துகள் நிரம்பிய ஆகாஷ், பிறகு அந்த சக்தியெல்லாம் தெளிவு பெற்று பஞ்சபூதங்களாக, அண்ட சராசரங்களாக, உணர்வு நிலையில ஜீவ இனங்களாக, இறுதியில் நானாக, எல்லாம் இணைந்து அந்த முழுமையே தெய்வம். தெய்வம் பிளவுபடாதது, முழுமையானது. அந்த முழுமையோடு இணைந்த ஒரு சிறு பாகமே நான், எல்லாம் அப்படின்னு புரிந்து நிறைவு செய்கிறோம். ரிலாக்ஸ். சிறிது நேரம் அப்படியே சும்மா இருங்க. எதையும் சிந்திக்க வேண்டாம், கவனிக்க வேண்டாம். லீவ் த மைண்ட். ஒரு ஓய்வு, டோட்டல் ரிலாக்ஸேஷன், ஓய்வு, சும்மா இருக்கிறோம் ஆனந்தமா. விழித்துக் கொண்டே உறங்குகிறோம். ஒரு ஆழ்ந்த தூக்க நிலை, ஓய்வு. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு இனிதே வாழ்க, வாழ்க வாழ்க, வாழ்க வளமுடன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அப்படியே நிறைவு செய்து கொள்ளும். தவத்தினுடைய இறுதி அனுபவம் இறை அனுபவம், சுய அனுபவம், ரெண்டு ஒண்ணுதான். சுயமும் இறையும் ஒன்று, ஒரே அனுபவம். என்ன அனுபவம்? ஆனந்த அனுபவம். அப்ப தெய்வம் என்பது ஆனந்தமயமானது. சிவானந்தம், அருளானந்தம், அறிவானந்தம் என்றெல்லாம். இப்போ நம்ம வெளியில தேடுவதெல்லாம் மகிழ்ச்சிக்காக தானே. வெளியில தேடுகிற செல்வங்கள், புகழ், அதிகாரம் எல்லாமே மகிழ்ச்சிக்காக. ஆனா அது நிரந்தரமான மகிழ்ச்சியாக இல்லைங்கிறத புரிஞ்சிட்டோம். ஆனா தவத்துல அந்த உச்சத்துல முழுமையான நிலையான ஒரு மகிழ்ச்சி, பேரானந்தம் என்கிறோம். அது எட்டர்னல் அண்ட் இன்ஃபினிட் ஹாப்பினஸ், அளப்பரிய எல்லையற்ற சந்தோஷம். அந்த அனுபவம் வந்துச்சுனாக்கா விடுதலை, அதான் முக்தின்னு சொன்னாங்க. யோக நெறியில முக்தி நிலைன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. முக்தி என்றால் விடுதலை.
எப்போ விடுதலை? முழுமைக்கு பிறகு. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி. ஏனென்றால் அந்த எல்லையற்ற ஆனந்தத்தையே தானாக உணர்ந்த பிறகு அவனுக்கு அதுக்கு பிறகு வெளியில இருந்து ஒன்றும் தேவையில்லை. ஏதோ பசிச்சா கொஞ்சம் சாப்பாடு வேணும், தாகிச்சா நீர் வேணும், படுக்குது ஒரு இடம் வேணும்னு அந்த தேவை ரொம்ப சுருங்கிரும். மினிமம் நீட்ஸ், வெரி மினிமம் நீட்ஸ். உணவு கூட அப்படி அது இதுன்னெலாம் இல்லை, குறைந்தபட்ச உணவு எல்லாமே மிக குறைந்தபட்சம். ஏனென்றால் மகிழ்ச்சிக்காக எதையும் வெளியில தேடுறதில்லை. தன் உடல் துன்பத்தை போக்குவதற்காக சில பல பொருட்கள் தேவை, எல்லாருக்கும் தேவை, அவனுக்கும் தேவை. ஆனால் அவனுக்கு வேற எதுவுமே தேவையில்லை பாரு. இப்போ நமக்கெல்லாம் நிறைய தேவைகள் இருக்கு, உண்மையான தேவை இருக்கு, கற்பனையான தேவை இருக்கு. அந்த தேவையை தேடுறோம் பாருங்க, அந்த தேடுதல் ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. ஆகவே அது என்னன்னு சொன்னா சிறைன்னு சொல்றோம். சிறை. அது கிடைக்கலன்னா துன்பம், கிடைச்சாலும் துன்பம், அது வேற. ஏன்னா கிடைச்ச பிறகு அதை மெயின்டைன் பண்ணணும், முடியல, துன்பம். கிடைச்சத நழுவ விட்டுட்டோம், துன்பம். பாருங்க, துன்பம் அப்படி தொடர்ந்து வருது பாருங்க. நல்ல வேலை வேலைன்னு நினைச்சோம், கிடைச்சிருச்சு, பெரிய வேலை தான். ஆனா அதுக்கு மேல ஒருத்தர் இருந்துட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறானே, மனம் சுருக்குது, கேவலப்படுது. அப்ப நாம கீழே இருக்கிறவனை கேவலப்படுத்துகிறோம். வீட்டில் கூட கணவன் மனைவியை கேவலப்படுத்துறான், அடிமைப்படுத்துறான். ஏதோ கணவன்கிற ஒரு ஆணவத்தை ஏதோ சொல்லிடுறான். அம்மா பிள்ளைகளை ஒரு மாதிரி பேசுறாங்க, தாய்ங்கிற ஸ்தானத்துல. இப்படி அவங்கவுங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தன் அதிகாரத்தை வெளிப்படுத்தி கொண்டு அது சரியா வரலன்னா அதில் சிக்குண்டு, சிறை உண்டு, சங்கடப்பட்டு மனசுக்குள்ளேயே அழுது புலம்பி ஒரு விரக்தி. எல்லாம் கிடைச்சிருக்கு, படிப்பு இருக்கு, தொழில் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லா சௌகரியங்களும் இருக்கு. ஆனா மனசுல ஒரு லிபரேஷன், ஒரு ஃப்ரீடம், ஒரு ஃப்ரீனஸ் இருக்குதா? இல்லை. ஃப்ரீனஸ்னா அது அழகா எந்த விதமான தடையும் இல்லாம அழகா சுழந்து இனிமையா வாழும். ஆனா நிறைய இங்க தடைகள், அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ், டஸ்ட். மனம் என்ற சக்கரம் அது ஃப்ரீயா சுத்த மாட்டேங்குது. உங்களுக்கு தெரியும், இந்த சைக்கிள்ல பின்பக்கம் மத்தியில ஃப்ரீ வீல் ஒரு வீல் இருக்கும், அதில் சின்ன சின்ன குண்டுகள்லாம் இருக்கும். பசங்க என்ன பண்ணுவாங்க, அதை கிளீன் பண்ணி கிரீஸ்லாம் போட்டு நல்லா வச்சுக்குவாங்க. வச்சுட்டா அந்த சைக்கிளை ஃபெடல் பண்ணுறது ரொம்ப எளிதாக இருக்கும். ஏன்னா அந்த ஃப்ரீ வீல் ஃப்ரீயாக சுத்தம். அது சரியாக க்ளீன் பண்ணலை, டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுச்சு, கிரீஸ் போடலை, ஸ்டக்கப் ஆகும். அந்த ஃப்ரீனஸ் ஆஃப் த வீல் போயிடும். அப்போ ஃபெடலிங் இஸ் வெரி டிஃபிகல்ட், கஷ்டம். வாழ்க்கைங்கிற பயணத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த வாகனம், மனம் என்ற வாகனம், மனதில் தானே நாம் பிரயாணம் செய்கிறோம், பயணிக்கிறோம். அந்த மனம் என்ற சக்கரம் இப்போ ஃப்ரீயாக இல்லை. கை நிறைய சம்பளம் கிடைக்குது, ஆனால் ஃப்ரீயாக இல்லை. ஒரு அடிமைத்தனம். கலெக்டர் கூட அவ்வளோ படித்தவங்க கலெக்டர்ஸ் இல்லையா? ஐஏஎஸ்னா சாதாரண விஷயமா? ஆனால் அமைச்சர் வந்துட்டா அவங்க முன்னாடி கை கட்டி நிற்கணும். அமைச்சர் 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருப்பாரு, அவ்வளோ ஒன்றும் விவரம் கிடையாது, எப்படியோ ஆயிட்டான். அவனுடைய காரினுடைய டோரை திறந்து விடணும். அப்போ அந்த மனசு எப்படி இருக்கும்? அவனுடைய ஈகோ என்ன ஆகும்? ஃப்ரீனஸ் போயிடுச்சு பார். இதை வள்ளுவன் ஒரு இடத்துல சொல்றார், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லோரும் தொழுதுண்டு பின் செல்பவரே ஆவர். தொழுதுண்டு, கை கூப்பி ஊழ கும்பிடும்பாங்க. அவன் பெரிய படிப்பாளி தான், ஆனா மினிஸ்டர் ஊழ கும்பிடு போட்டாகும். அப்ப மனம் அங்க சுருங்கும். ஆனா படிக்கிற காலத்துல நான் கலெக்டர் ஆகும். ஏன்னா அது அதிகாரம் மிக்க ஒரு தொழில், அவ்வளவு புகழ் கிடைக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் கை கட்டி நிற்கிறோம்.
அதான் வள்ளுவர் சொல்றார், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார். ஏன்னா ஒரு விவசாயம் செய்யறவன் அல்லது சொந்த தொழில் செய்யறவனுக்கு ஒரு சுதந்திரம். அந்த சுதந்திரமான வாழ்வு தான் வாழ்வு. மற்றதெல்லாம் தொழுது உண்டு கை கூப்பி வணங்கி அதுல கிடைக்கிற காசை கொண்டு சாப்பிட்டு ஒரு பொழப்பு. அதெல்லாம் கேவலப்படுத்தி சொல்லல அவங்க, அப்படிதான் போகுது. ஆனால் இதெல்லாம் புரிந்து நாம பல இடங்கள்ல சிக்கொண்டு சிறை உண்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் முழுமை அடைச்சிட்டோன்னு வைங்க, அவனுக்கு அந்த விடுதலை கிடைச்சிடும். ஒரு கலெக்டர் தன்னை உணர்ந்து கொண்டார்னு வைத்துக் கொள்வோம். தன் முழுமையை உணர்ந்து கொண்ட பிறகு அப்போ அவன் டோரை திறந்து விடுவான். ஆனா அவன் மனசுல ஒரு பாதிப்பு இருக்காது. ஏன்னா அந்த மனசு அன்டிஸ்டர்ப்டு மைண்ட் அண்ட் அன்டிஸ்டர்ப்டு சோல். எப்போ அது ரிலாக்ஸேஷன் ஆயிடுச்சோ, ரியலைசேஷன், அவுட் ஆஃப் ரியலைசேஷன், அந்த உணர்வு தட்டிச்சோ, அப்புறம் அது ஒரு ரிலாக்ஸ் ஆகுது. உலகம் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா அமைச்சருக்கு மக்கள்லாம் தேர்ந்தெடுத்திருக்காங்க, அவர் கையில் ஆட்சியை கொடுத்துருக்காங்க. நாம் அந்த ஆளுமைக்கு உட்பட்டு தான் தொழில் செய்யணும், தப்பு இல்லை, பரவாயில்ல. அதனால அவனுக்கு ஈகோ இல்லை. யாரெல்லாம் தன்னை உணர்ந்திருக்காங்களோ அவர்களுக்கு அந்த அகங்காரம் இல்லை. இன்னைக்கு தவத்துல சொல்றமா இல்லையா, அந்த நான் எனது என்கிற எனது, நான் கலெக்டருங்கிற அந்த பதவி எனது, அந்த பொசிசிவ்னஸ், அப்புறம் நான் கலெக்டருங்கிற அதிகாரம் ரெண்டுமே இல்லாம போயிடும். எப்போ தன்னை, தனது முழுமையை, ஆனந்த சுரூபத்தை உணர்ந்த பிறகு அவனுடைய மனம் விடுபடுது. விடுதலை என்றால் விடுதல், மிகுதி பெற்று விடுதலை. அந்த மனம் விடுபட்டு போச்சு. டோட்டலி டிட்டாச் ஃப்ரம் த மைண்ட், சோ கால்டு மைண்ட். சோ கால்டுன்னு என்ன? மனம் சொல்லுது நான் கலெக்டர், அது சோ கால்டு. ஹி இஸ் நாட் ஏ கலெக்டர், அது அவனுடைய தொழில். ஆனா தொழிலை வைத்து தன்னை அடையாளம் காணுகிற ஒரு மயக்கம் எல்லாத்திட்டையும் இருக்கு. அது தன் ஒன்றுரு பெற்ற பிறகு அது தானா அழிஞ்சு போகும். அந்த எழுச்சி, அகங்காரம் அழிஞ்சு போயிடுச்சு. அது அழிஞ்ச பிறகு வாழ்ற ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதான் ஞான வாழ்வு. ஞான வாழ்வு தெளிவான அறிவை கொண்டு மகிழ்ச்சியாக, அமைதியாக, அச்சமின்றி, கவலையின்றி அவன் கடமையை மட்டும் செய்துட்டு உள்ள பூரிப்போட தானும் மகிழ்ந்து தன்னை சார்ந்து இருக்கிறவளை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு ஒரு தெளிவான வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கை ஞானம். எல்லாம் எத்தனையோ விதமான சமுதாயத்துல பிரச்சனைகள், போராட்டங்கள், மதத்தின் பெயரால, ஜாதியின் பெயரால, மொழியின் பெயரால, இனத்தின் பெயரால, நாட்டின் பெயரால எவ்வளவு பேதங்கள். அப்போ ஒட்டுமொத்த உலகத்துல ஒரு சமாதானம் வரவே இல்லையே. எல்லாரும், எல்லா ஞானிகளும் சமாதானம் சமாதானம் வரணும், அதுதான் என்னுடைய விருப்பம் அப்படின்ட்டு சமாதானத்துக்கு உள்ள விஷயங்கள் எல்லாம் நிறைய மகான்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா ஒரு தனி மனிதனும் சமாதானம் அடையலை, இந்த ஒட்டுமொத்த உலகமும் சமுதாயம் அடையலை. ஆனா எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. பொருளாதார முன்னேற்றம் ஒரு 50 ஆண்டு 60 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த பொருளாதாரம் அல்ல இன்றைக்கு. இன்னைக்கு நல்ல பொருளாதாரம், எல்லாத்துக்கும் பணம் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு. அது விஞ்ஞானம் வளர்ந்ததுனால எல்லா விதமான மின் சாதனங்கள், வேக வாகன வசதிகள், தொலைத்தொடர்பு சாதனங்கள், தொலைக்காட்சிகள், இத்தியாதிகள் எல்லாம் இருக்கு. உன்னதமான வாழ்க்கை தரம். அப்ப பொருளாதாரத்துல முன்னேறி இருக்கும். எத்தனை அரசியல் மாற்றம், முடியாட்சியிலிருந்து குடியாட்சிக்கு வந்திருக்கிறோம். அரசியல் எத்தனையோ மாற்றங்கள் மட்டுமா, உலகமெல்லாம் ஒன்றிணைந்து ஒரு ஐக்கிய நாட்டு சபை. இது எதுக்கு சொல்றேன்னா, சமுதாயத்துல ஆட்சியில கூட முன்னேற்றம் நிகழ்ந்திருக்கு. அதே மாதிரி இலக்கியம், கலை, ஃபைன் ஆர்ட்ஸ் முன்னாடி இந்த மாதிரி இப்போ இல்லை. வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல இருந்து ஒரு சின்ன தீப்பெட்டியா அளவில் இருக்கக்கூடிய ஒரு சாதனத்தை வைத்துக் கொண்டு பொழுதுபோக்கு அம்சம் இருக்கு. விஞ்ஞானம் அவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சு போச்சு. அப்ப எவ்வளவு மனிதன் முன்னேறி இருக்கிறான் மெட்டீரியலா, உலகாயுத வாழ்க்கையில, பொருளாதார ரீதியில, அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக, இலக்கிய ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக இவ்வளவு முன்னேற்றம் அடைந்த பிறகும் சமாதானம் வரல.
ஏன் இவ்வளவு சிந்தனையாற்றல் ஓங்கிய இந்த உலகத்துல, பூமியில மனிதன் சமாதானமாக இல்லை. அச்சுறுத்தல் இன்னும் இருக்கு. அச்சுறுத்தல் அரசன் ஆண்ட காலத்துல அச்சுறுத்தல் இருந்தா வேற. இப்ப மக்கள் ஆட்சி தானே எங்கேயும் நடக்குது, ஜனநாயகம். அப்படி இருந்தோம் அச்சுறுத்தல் இருக்கு. எந்த ரீதியில தாக்குவோம்? அணுகுண்டு அல்ல, இப்ப அணுகுண்டோட மோசமான வைரஸ் எல்லாம் வந்தாச்சு, அதை கொண்டு தாக்கலாம். அப்போ ஒரு அச்சுறுத்தல் இன்னைக்கு நம்ம அதை சந்திச்சுட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு கேவல நிலை. 6வது அறையில இந்த அளவுக்கு உயர்ந்த மனிதன் இன்னும் சமாதானத்திற்குரிய பாதைகளை திறந்து விடப்படவில்லை என்றால் நாம எங்கே இருக்கிறோம்? இதுதான் எல்லாரும் சிந்திக்கணும். படித்தவர்கள், படிக்காதவர்கள், இளைஞர்கள், வயதானவர்கள் எல்லாரும் சிந்திக்கணும். எங்க போயிட்டு இருக்கு இந்த உலகம்? ஏன் சமாதானம் இல்லை? எங்க நாம நம்முடைய சமாதானத்தை இழந்தோம்? அதை மீட்டு எடுப்பது எப்படி? இப்போ ஒரு ஆன்மீக சிந்தனையாளன், யோகா பயிலக்கூடியவர் என்ன இப்போ ஒரு தீர்மானத்துக்கு வரணும் தெரியுமா? நாம ஒவ்வொருவரும் நம்முடைய சமாதானத்தை நிலைபெற செய்வதற்கு என்ன வழி என்று கண்டுபிடிக்கணும். We have to find out our own path. நம்முடைய பாதை. இயேசு ஒரு இடத்துல சொல்றார், நானே வழியுமாய் இருக்கிறேன். I am the path. அவர் நீங்களும் நானும், நாம ஒவ்வொருவரும் நமக்கு என்ற ஒரு பாதை. எதற்காக? சமாதானத்தை பெறுவதற்காக, சமாதானத்தை நிலைபெற செய்வதற்காக. We have to find out our own path. அங்குதான் ஒரு சிந்தனையாளன் வெற்றி அடைகிறான். ஆனா நாம எப்படி இருக்கிறது இந்த சமுதாயத்துல? என்னுடைய சமாதானம் என் மனைவி கையில இருக்கு, என் பிள்ளைகள் கையில இருக்கு, சமுதாயத்து கையில இருக்கு. சமாதானத்தை வெளியில எதிர்பார்க்கிறோம். நான் சமாதானமா இருக்க தயாருங்க, ஆனா இதெல்லாம் இப்படி இப்படி நடக்கும். என் பிள்ளை சொன்னா கேட்கணும், என் பையன் அப்படி இருக்கணும், என் மனைவி அப்படி இருக்கணும். ஸோ என்னுடைய சமாதானத்திற்கு ஒரு எதிர்பார்ப்பை நான் வெளியில வைக்கிறேன், ஏமாந்து விடுவேன். அது ஒரு பெரிய ஏமாற்றத்தை தரும். என் சமாதானம் என்பது என்னிடம் இருந்துதான் வரணும், நான் தான் கண்டுபிடிக்கிறேன். பைபிள்ல ஒரு இடத்துல ஒரு கதை வருது. கதையெல்லாம் நடந்தது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் மகான்கள் எல்லாம் அவங்களுக்குன்னு சில சபைகள் வச்சிருப்பாங்க. புத்தர் ஒரு சபையை வச்சிருந்தாரு, ஆதிசங்கர் ஒரு சபையை வச்சிருந்தாரு, எல்லாரும். அது மாதிரி இயேசு ஒரு சபையை வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த ஒரு பாறையில உட்கார்ந்துருக்காரு, அவருக்கு முன்னாடி ஒரு சிலர் உட்கார்ந்துருக்காரு. சபைன்னு சொன்னா பெரிய கட்டிடம்னு ஒன்றும் கற்பனை பண்ண வேண்டாம். ஒரு பாறைக்கு மேலே, பாறை தான் அவருடைய இருப்பு, முன்னாடி நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. அதில் ஒரு இளைஞன் வர்றான், வந்து இயேசுமான்ட்டு கேட்குறான், ஐயா நாங்கள்லாம் சமாதானத்திலிருந்து துன்பப்பட்டு இருக்கிறோம், சமாதானத்துக்கு எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படிங்கிறார். ஒரு வழி சொல்லுங்க. ஏன்னா நீ பெரிய மகான்னு ஒன்று சொல்லிக்கிறியே, ஒரு வழி சொல்லுன்னு கேட்குறான். நாம நினைப்போம் வேதாத்திரி மகிழ்ச்சி இருந்தா கூட போய் சமாதானம் கேட்போம். அது மாதிரி இயேசுகிட்ட கேட்குறாங்க. நாம நினைக்கிறோம் இயேசு உடனே அவனுக்கு சமாதானத்துக்கு ஏதோ சொல்றாருன்னு, ஏதோ சமாதானம் நேரடியாக பேக் பண்ணி கொடுக்குற மாதிரி. அவர் அப்படி செய்யலை. அவர் அவனை பார்த்து சொன்னாரு, உன்னுடைய சமாதானத்திற்கு உரியவற்றை இன்றாகிலும் நீ அறிந்திருப்பாயானால் மிக்க நலமாக இருக்கும். பாருங்க அவர் எப்படி சுட்சமா சொல்றாரு பாரு. நீ கண்டுபிடி உன்னுடைய சமாதானத்திற்கு உரியவற்றை இன்றாகிலும், இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல, இன்றாகிலும் உன்னுடைய சமாதானத்திற்கு உரியவற்றை நீ அறிந்திருப்பாயானால் மிக்க நலமாக இருக்கும். இதுதான் மகிழ்ச்சி என்ன சொன்னாரு, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். உங்க வீட்டுல என்ன பிரச்சனை? பிரச்சனையை கண்டுபிடி, அதனுடைய காரண காரியங்கள் என்ன, அதுல என் பங்கு என்ன, அப்படின்னு நீங்க தேடினீங்கன்னா உங்களுக்கு வழி பிறக்க ஆரம்பிக்கும். ஓ பிகாஸ் ஆஃப் தீஸ், இதனாலதான் அவன் அப்படி பேசிட்டாளா, ஓஹோ சரிதான். ஏன்னா நீங்க கண்டுபிடிக்கிற போது, தேடுகிற போது அது இருக்கிற உண்மை உங்க அறிவு கெட்ட ஆரம்பிக்கும். எதனால என் மகன் இப்படி பிஹேவ் பண்ணான், அது எதனால என் கணவர் இப்படி பேசிட்டார், எதனால என் நாத்தனார் அப்படி பேசிட்டான், எதனால என் உயர் அதிகாரி அப்படி பிஹேவ் பண்றார், எதனால்
நம்ம எதை கண்டுபிடிக்கிறோம்? எதனால், எதனால் இது, இதனால் என் சமாதான இழப்பு, எதனால் என் சமாதான இழப்பு, இதனால், இது எதனால், அந்த எதனால் என்பதுல என்னுடைய தொடர்பு என்ன, மை ஷேர். பாருங்க இப்ப எவ்வளவு ஆராய்ச்சி பண்றோம். இந்த ஆராய்ச்சி தான் சமாதானத்துக்கு ஒரு வழியை காட்டி கொடுக்கும். அப்படியே கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க அறிவு தெளிவாயிட்டே வரும். சரி, இனி முடிவெடுக்கிறோம். என் கணவர்கிட்ட நான் இப்படிதான் பிஹேவ் பண்ணுவேன். நல்ல மனுஷன்தான், ஆனா நான் கொஞ்சம் அப்படி பிஹேவ் பண்ணதுனால அவர் இந்த மாதிரி ஆக்ட் பண்றார், கோவம் வந்துடுது அவருக்கு. ஏன் நான் பெத்த பிள்ளைதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நான் அவர்கிட்ட இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் வைக்கும்போது ரெண்டு பேருக்கு இடையில சமாதானம் இழப்பு வருது. ஆனால் அது பெருசாகிடுச்சு. அவள் படிச்சிருக்கிறா, வேலைக்கு போகிறா, அவளுக்கு எல்லாம் தெரியும். நம்ம ஒன்றும் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. லெட் யூர் டிசைட் ஹர் லைஃப். ஒய் ஷுட் ஐ இன்டர்ஃபியர்? நான் ஏன் வந்து என் மூக்கை நீட்டணும்? ஏதோ தெரிஞ்சதை சொல்லுவோம், தப்பு இல்லை. மற்றபடி அவங்களே டிசைட் பண்ணட்டும். இப்போ என்ன பண்ணுறோம், அவங்க வாழ்க்கையை முடிவெடுக்கிறதுல நான் குறுக்கிட வேண்டாம், என் வாழ்க்கையிலையும் யாரும் குறுக்கிட வேண்டாம் அப்படின்னு ஒரு சுதந்திரத்தை உண்டு பண்றோம் பாருங்க. அதான் சமாதானத்துக்கு உரிய வழி. எப்போ சமாதானம்? உன் சுதந்திரத்தில் நான் தலையிடாம, என் சுதந்திரத்தில் நீ தலையிடாம இருந்தால் ரெண்டு பேருக்கும் சுதந்திரம், சமாதானம். என் சமாதானம் என்பது என்னுடைய ஃப்ரீடம், மை ஓன் ரைட். Who are you to interfere? You have no right to claim, no right to interfere. My life is my life. அப்ப நீங்கெல்லாம் யாரு? என் மனைவியை பார்த்து நீ யாரு, என் பிள்ளைல யாருன்னா, ஏதோ வாழ்க்கையில வாழ்ந்துதான் இதெல்லாம் அடையணும். வாழ்கிற போது ஒரு கணவன், ஒரு மனைவி, குழந்தைகள், ஒரு குடும்பம், ஒரு சமுதாயம் இயல்பா வந்துருது. ஆனா இது எதுவுமே நமக்கு வந்து நம்மளை சிறைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா காலங்காலமா கலாச்சாரங்கிற பேரால நாம நம்மளை ஏமாத்திட்டோம். நீ கட்டாயம் உன் கணவன் சொல்றதை கேட்டே ஆகணும், நீ கிணத்துல விழுனா விழணும். அதான் ஏகபத்தினி விரதம்னு பேரு. என்னென்னலாமோ பண்ணி வச்சுட்டோம், ராட்டன் கல்ச்சர். இப்போ நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோம், நான் எங்கே என் சமாதானத்தை இழக்கிறேன், யாரிடம் இழக்கிறேன், அதை மீட்டு எடுப்பது எப்படி அப்படின்னு சிந்திக்கிறப்போ நான் வழியெல்லாம் போ நான் சொல்ல போறதில்ல உங்கள்கிட்ட. நீங்க கண்டுபிடிங்க, இன்னைக்கு எந்த இடத்துல எந்த சூழல்ல உங்களுடைய சமாதானத்தை இழந்தீர்களோ அந்த இடத்துக்கு போங்க. அப்படியே உங்க மனசை கொண்டு போங்க. அங்க என்ன நிகழ்ந்தது, அதனுடைய பின்னணி என்ன, அதுல என்னுடைய பங்கு என்ன, நான் எப்படி பண்ணியிருந்தா இது இப்படி ஆயிருக்காது. So we have to find out the possibilities. இல்லையா? எல்லா இடத்துக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு, நிறைய இருக்கு. சிந்திக்கல, சிந்திக்காம உணர்ச்சி வசப்பட்டு நான் என்கிற அதிகாரத்துல ஏறி சாடி சண்டை போட்டு சின்ன விஷயத்தை பெருசாக்கி விவாகரத்து வரைக்கும் போயிருது. ஒரு பையனும் ஒரு பிள்ளையும் சின்ன வயசு காதலிச்சு திருமணம் செய்யறான், விரும்பி திருமணம் செய்யறான். அவனை பார்க்கறதுனா இவ்வளவு தூக்கம் இல்லை அப்படின்னு மாறி மாறி இருக்குது. அவ்வளவு அன்புன்னு வேற சொல்லிக்கிறோம், எனக்கா அவன் உயிரே உருவான்னு சொல்லிக்கிறோம். காதல்ல அந்த காலத்துல அவ்வளவு மகிமை இருக்கு அந்த வயசுல. ஆனா திருமணம் ஆன பிறகு எத்தனை நாள் அதே உணர்வு நீடிக்குது? ஏன் நீடிக்கல? நினைச்சு பாருங்க, ஏன் நீடிக்கல? உங்க மனைவியோட உங்க கணவனோட உலகாலம் தொடர்ந்து வாழ்ந்த பிறகும் எந்த அளவுக்கு புரிதல் நிகழ்ந்திருக்கு? உங்க இருவருக்குள்ளேயும் ஒரு சமாதான உடன்படிக்கை இருக்கிறதா? யாரா இருந்தாலும் சரி, இல்லைங்கிறது தான் பதில். ஆமான்னா போய் இல்லை. இதற்கு என்ன காரணம்? வள்ளுவன் அழகா சொல்ற வள்ளத்தில், இலர் பலராவதற்கு காரணம் சிலர் நோற்றார் பலர் நோலாதார். நோதல் என்றால் தவம். யாரெல்லாம் தவம் செய்யலையோ அவங்களாம் இல்லை இல்லைன்னு சொல்றாங்க. எனக்கு வாழ்க்கை சரியில்லை, மனசு சரியில்லை, என் கணவர் சரியில்லை. இலர், இல்லை இல்லை என்று சொல்லக்கூடிய இலர் பலர். நிறைய பேர் இல்லை இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? சிலர் நோற்றார் பலர் நோலாதார். நோதல் என்றால் தவம்.
யாரெல்லாம் தவம் செய்யலையோ அவங்களாம் எதற்காலும் இல்லைம்பாங்களாம். அப்ப தவம் செய்தா ஆமா சொல்லுவாங்க. இருக்கு, ஐ ஆம் ஹாப்பி. அவன் நொண்டிகிட்டே நடக்கிறான், எப்படிப்பா இருக்க, நல்ல சந்தோஷமா இருக்கிறேன், ஏன்னா அவன் தவம் செஞ்சிருக்கான். அது என்ன சார் தவம் செய்தா? தவம் செய்தால் நீ உன்னை உணர்கிறாய், உன் முழுமையை நீ உணர்கிறாய், உன்னுடைய மிக மிக யதார்த்தமான ஆனந்த சுரூபத்தை நீ உணர்கிறாய். ஆகவே வெளியில நடக்கிற எந்த ஒன்றும் உனக்கு ஒரு பொருட்டு அல்ல, உன்னை பாதிப்பதில்லை. அப்ப தவம் பண்ணி தன் முழுமையை உணர்ந்தவர்களுக்கு இல்லை என்று சொல்லே இல்லை. அவன் வறுமையில் இருப்பான், எப்படியா இருக்க, மகிழ்ச்சியா இருக்கேம்மா. பாரதி அப்படித்தானே, பாரதியோட வாழ்க்கை அப்படித்தானே. குடிக்க கஞ்சி கூட இல்லை, மாற்று உடை இல்லை. ஆனா என்ன பாடுறான், எத்தனை கோடி இன்பம் அமைத்தாய் எங்கள் இறைவா. அவன் எல்லாவற்றையும் இன்பமயமா பார்க்கிறான், துன்பப்பட்டுக்கிறான் என்று நினைத்துக்கொண்டு அவனுக்கு துன்பம் இல்லை. நாம தான் அவனை நினைச்ச, ஐயோ பாரதியா எவ்வளவு பெரிய ஞானி கவிஞன், ஒருவேளை சாப்பாட்டு கூட வசதி இல்லாம இருந்தான்னு நினைக்கும் போது பாரதி இவ்வளவு கஷ்டப்பட்டான் நம்ம நினைக்கிறோம், சங்கடப்படுறோம். ஆனா அவன் கஷ்டப்படலை, அவனுக்கு அது பொருட்டு அல்ல. நாம எங்க இருக்கிறோம், எல்லாம் இருந்தோம் இல்லைங்கிறோம். எல்லாம் இருக்கு, கார் இருக்கு, வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லா சௌரியங்களும் இருக்கு. கேளுங்க எப்படிப்பா இருக்கிறீங்க, ஏதோ போகுதுங்க, பரவாயில்ல. அது பரவாயில்லை, நான் நல்லா இருக்கேன்னு யாரும் திறந்து சொல்றதுக்கு இல்லை. காரணம் தன் முழுமையை உணராத ஒரே காரணம். அப்ப சமாதானம் என்பது எப்போது நிலைத்த சமாதானமாக மாறும், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய யதார்த்தமான உண்மை நிலையான எல்லையற்ற ஆனந்த சொரூபத்தை உணர்ந்து அறிவிலை தெளிவு பெறுகிறான். அதான் அந்த தனக்கு ஊமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறியுதுன்னு வள்ளுவர் சொல்றாரு. இப்ப தன்னிடம் ஓமையற்ற ஒரு நிலை இருக்கு, ஒரு நிகரற்ற நிலை. ஆமா, அந்த சுயத்துக்கு ஒப்பு ஓமை இல்லை. இந்த சுயம் நான்கிற எழுச்சியினுடைய அடக்க நிலை சுயம். அந்த சுயம் ஓமையற்றது, நிகரற்றது, அது எல்லையற்றது. அந்த எல்லையற்ற தனது யதார்த்தத்தை உணர்ந்து கொண்ட பிறகு அவனுக்கு அச்சமும் இல்லை, கவலையும் இல்லை. பொருள் இல்லாம இருக்கலாம், அதிகாரம் இல்லாம இருக்கலாம், பட் அவன் கோடீஸ்வரனாக இருப்பான். பாரதி கோடீஸ்வரன் தன்னை பாவிக்கிறான். கோடீஸ்வரன்னா நம்ம இந்த உலகாயுத வாழ்க்கையில பணம் தான் கோடின்னு நினைக்கிறோம். இந்த கோடி என்று சொன்னா இறுதி என்று பொருள். தெருக்கோடி, கடைசின்னு. இந்த பிரபஞ்சத்துக்கு கோடி எது? சுத்தவெளி, அது ஈஸ்வரன். கோடி ஈஸ்வரன், அதை உணர்ந்தவன் கோடீஸ்வரன். அவனுக்கு ஏது இல்லைங்கிற சொல் எங்க இருக்கும்? இதுதான் சமாதானம். ஆனா இந்த முழுமையான சமாதானத்தை அடைவதற்கு அன்றன்று வாழ்க்கையில நம்ம எங்கெங்க சமாதானத்தை இழக்கிறோமோ அது தக்க வைக்க முயலணும் ஒரு சாதகன். இப்ப நாமெல்லாம் சாதகர்கள் இல்லையா? இப்ப நாம எதை சாதிக்கணும்னு கேட்டா வேற ஏதோ நிறைய விஷயம் சொல்றோம். சாதிச்சேன், நான் அதை பண்ணிட்டேன், வீடு கட்டி சாதிச்சிட்டேன், நான் அவனை ஓவர் கம் பண்ணிட்டேன், பெரிய சாதனை அதுல புரிஞ்சுட்டேன், இசையில பெரிய சாதனை நிறுத்தியாச்சு, விஞ்ஞானத்துல பெரிய சாதனை நிறுத்தியாச்சு. அதெல்லாம் சாதனை இல்லை. சாதனை என்பது நீ உன் சமாதானத்தை இழக்காமல் தக்க வைக்க முடியுமானால் நீ சாதித்து விட்டாய். இப்ப நாம ஆன்மீகத்திலே போட்டிருக்கிறோம் சாதகன். நீ எதை சாதிக்கணும்? சமாதானத்தை. சமாதானம் அடைகிறவன் பாக்கியவான். உடனே நீங்க சொல்லலாம், எப்படி சார் சமாதானம் கிடைக்கும் இந்த மனுஷன் கூட? எங்க வீட்டுல தங்கி பாருங்க ஒரு நாள், எனக்கு எப்படி சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க சொல்லலாம், தப்பு இல்லை, நியாயம். ஆனா என்ன சொல்லப்படுது? அவரோடு நீ சமாதானமா வாழணும், அதுக்குள்ள புத்தியை நீ வளர்த்துக்கோ, உன்னால முடியும், நீ சிந்திச்சா முடியும். என்னிடம் கவுன்சிலிங்லாம் வராது, நீ உனக்குள்ளே ஒரு கவுன்சிலிங் நடக்கட்டும், செல்ஃப் கவுன்சிலிங். உனக்குள்ள நீ பேசு. எந்த கணவனால சமாதானம் இழந்தவன் சொல்றியே, அவரோட சேர்ந்தே 2 பிள்ளைய பெத்தேனி, அப்போ எங்க சமாதானம் இல்லை போச்சு. அப்போ நீங்க வழியை கண்டுபிடிங்க. உங்க எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்குமே
பகுத்தறிவு, காமன் சென்ஸ் இருக்கு, பொது அறிவு. கொஞ்சம் நிதானமா ஒரு 5 நிமிஷம் தவம் பண்ணிட்டு, ஏன் இந்த மனுஷன் இப்படி இருக்கிறாரு, அல்ல இந்த மனுஷி ஏன் அப்படி இருக்கிறா, இவ கூட நான் சமானமா வாழணுமானா நான் என்ன செய்யணும், எப்படி சேர்ந்து போகணும், எதை விட்டு கொடுத்து போகணும், கண்டுபிடிங்க. உங்களுக்கு அறிவு இருக்கு, கண்டுபிடிங்க. உங்க மனசு சொல்லும், மனசாட்சி சொல்லும். உள் உணர்வு தான் மனசாட்சி, அது சொல்லும். சரி, அவர்கிட்ட நீ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ. ஆனா நம்ம ஈகோ இருக்கு பாருங்க, அது அட்ஜஸ்ட் பண்ண தயாரில்லை. சரி, சமாதானத்துக்குரிய வழி தெரியுது, மீண்டும் அந்த வழியை எது மறைக்குது? திஸ் ஈகோ, அகங்காரம். நான் ஏங்க அவருக்கு விட்டு கொடுக்கணும்? எங்க அப்பா 100 பவுன் போட்டாரு, கார் வாங்கி கொடுத்தாரு, அதை வாங்கி கொடுத்தாரு, நான் எல்லாத்தையும் கொண்டுட்டு தான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறேன். நான் ஏன்? பெண்களுக்கு மனசுல இருக்கு. அவன் சொல்றான், நாம என்னதான் நீ என்னுடைய ஒய்ஃப் தானே, 2ஆம் பட்சம், என் பேச்சு நீ கேட்டுதாகும். 2 ஈகோவும் கிளாஷ் ஆகுது. நான் அடிக்கடி ரொம்ப திறந்த மனசோட சொல்லுவேன், ஒரு கணவன் மனைவிக்கு இடையில உடல் ரீதியாக எந்த விதமான ஈகோவும் இல்லை. 2 பேரும் தன்னுடைய உடலை மாறி மாறி ஒப்படைக்கிறாங்க, எந்த மறைவும் இல்லாம, வித்தவுட் எனி ஈகோ, பிசிக்கல் ஈகோ இல்லை. ஆனா மனசுல எத்தனை மறைப்புகள், ஒளிவுகள். ஏன் மனசு மட்டும் 2 பேருக்கும் திறக்கல? 2 பேரும் தன்னுடைய உடலை திறந்தவர்கள், ஒப்படைத்தவர்கள், மனசை திறந்து ஏன் ஒப்படைக்கல? பிகாஸ் ஆஃப் ஈகோ, அகங்காரம். ஏன் உங்களால அவரோட அவளோட எசைஞ்சு போக முடியல? உங்க அகங்காரம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அவ்வளவு அகங்காரம் உடையவனா நான்? ஆமா, அகங்காரம் இருக்கு, தப்புன்னு சொல்லல, அது இயல்புதான். ஆனா அதை மாற்றணும். ஏனென்றால் நமக்கு ஒரு லட்சியம் இருக்கு. I have to attain my wholeness. I have to realize my truth, ultimate truth. நான் என்னுடைய பேருண்மை உணரணும்னு சொன்னா அதுக்கு தடையாக இருப்பது இந்த அகங்காரம், அகந்தை, நான் எனது என்கிற அந்த அகந்தை. கணவன் மனைவி கடையில கூட இருக்குன்னா வெளியில இருக்காதா என்ன? ஏன்னா கணவன் மனைவி உறவு தான் இருக்கிற உறவுலே மேன்மையான உறவுன்னு சொல்றோம். தாய் மகன் கூட ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். ஆனா திருமணமாகி கணவன் மனைவி என்கிற உறவு இறுதி வரைக்கும் தொடர்ந்து வரக்கூடிய ஒரே உறவு. அதுல கூட ஈகோ, அகங்காரம் இருக்கு. இருக்கா இல்லையான்னு பார். இருக்குன்னு நீங்க கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சு வெக்கப்படுங்க. இருந்து நீங்க மற்றவர்கிட்ட கூட கொண்டு விடுங்க. உங்க கணவனிடம், உங்க மனைவியிடம் உங்களுடைய அகங்காரம்லாம் இல்லாம திறந்த மனசோடு ஒத்தும் உதவியும், தட் இஸ் லவ். முதல்ல காதல் பண்ணது இன்ஃபாக்சுவேஷன், உடல் ரீதியான கவர்ச்சி. இப்ப மனம் ஒன்றோடு ஒன்று கவரணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு வரணும். எப்போ ஒரு கணவனும் மனைவியும் ஈகோ இல்லாம வாழ பழகிட்டாங்களோ நிச்சயமா அவங்களால வெளியிலையும் ஈகோ இல்லாம பழக முடியும். உங்க அகங்காரம் அழிச்சது. அந்த காலத்துல சினிமால சொல்லுவாங்க, கணவனை பார்த்து தேவான்னு கூப்பிடுவான், இவன் அவளை தேவின்னு கூப்பிடுவான். ஸோ மனைவிக்கு கணவன் இறைவன், கணவனுக்கு மனைவியும் இறைவன், தேவி இறைவி. அப்படி ஒரு பாவனை வேணுமா இல்லையா? இப்போ நாம வெளியில ட்ரெஸ்ஸு, அரைக்குறை ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு எவ்வளவு கேவலமா அவமானமா நினைக்கிறோம். 4 பேர் இருக்கும்போது அல்ல இன்னொருத்தர் இருக்கும்போது கூட இந்த உடலை முழுமையா வெளிக்காட்டுறதுக்கு அதை அவமானமா நினைக்கிறோம். ஆனா கணவன் மனைவிக்குள்ள அந்த அவமானம் இல்லையே. இருக்கா? அவமானமே இல்லை. தட் மீன்ஸ் நோ ஈகோ, பிசிக்கல் ஈகோ இல்லை. அதே இவர்களுக்குள்ள மனசுக்குள்ள ஏன் திறக்க முடியல? ஈகோ. நான் என்ன எதுக்கு சொல்றேன்னு தெரியுமா? நம்மள்கிட்ட சமாதானம் இருக்கு, இழந்துட்டோம், கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டோம். அந்த சின்ன குழந்தை, 1 வயசு குழந்தைய பாருங்க,
2 3 வயசு குழந்தையும் பாரு, எவ்வளவு சமாதானமா இருக்கு. சமாதானத்தை இழந்தா கூட உடனே மறந்துடுதே, தக்க வச்சுக்கிறதே. எங்க வீட்டுல குழந்தை இருக்கு, நான் அதான் சொல்றேன், டெய்லி பார்க்குறேன். ஆனா பெரியவங்கள்ட்ட அதை பார்க்க முடியல, என்கிட்டையும் பார்க்க முடியல. ஏன் இழந்துட்டோம். இப்போ சாதகன் மீண்டும் அதை மீட்டு எடுக்க வேண்டும், சமாதானத்தை. இதுக்கு என்ன வேணும்னா நல்ல புரிதல் வேணும். அடுத்த வாரம் சந்திக்கிற போது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் விஸ்டம்னு சொல்றோமே, புரிதலே மெய்யறிவு என்று, அதை பற்றி நாம சிந்திக்க இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நீங்க மனசுல பதிய வைக்க கொள்ளணும், நாம நமது யதார்த்தமான தன்னை இறைவனாக ஆனந்த சுரபியாக உணர்வதுதான் நாம ஒரு குரு அடைஞ்சிருக்கோம், பயிற்சியில கலந்துருக்கிறோம். நம்ம நோக்கம் அதுதான். அப்ப நோக்கத்திற்கு ஏற்றவாறு சிந்தித்து வாழணும் இல்லையா? அதுல ஒரு விஷயம் சொல்றோம், சமாதானம். சமாதானம் இல்லையே தவம் சித்தி ஆகாது, தவம் அனுபவம் ஆகாது. தவ அனுபவம் என்பது தன்னை முழுமையாக உணர்ந்து வாழ்வது, தன் உணர்வு, செல்ஃப் ரியலைசேஷன் ஆர் ட்ரூத் ரியலைசேஷன். அங்குதான் எல்லா மனசு சாந்தி ஆகுது. சாந்தம், குறையில்லாத துன்பப்படாத ஒரு சாந்த சுரபியா, எப்போ தன்னை உணர்ந்த பேரு. அப்ப நம்முடைய லட்சியம் என்னவாக இருக்கணும்? தன்னை உணர்தல். அப்ப அந்த லட்சியத்தை நிறைவேறுவதற்கு என்ன முதல் படி? சமாதானம். சமாதானம் சொன்னா அந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தம் சமநிலை, a state of equilibrium. equilibrium சொன்னா அதை விஞ்ஞான ரீதியாக சொல்லும்போது சமநிலை. இப்போ இந்த பெண்டுலம் இருக்கு பாருங்க, கிளாக்ல கூட சவுண்டு கேட்குது. அந்த பெண்டுலம் இப்படி ஓடும், எவ்வளவு வேகமா அங்க போச்சு அதே விசையோட எதிர் திசைக்கு திரும்பும், பலபடி அதே வேகத்தோட எதிர் திசைக்கு திரும்பும், இப்படி இப்படி ஓடும். ஆனா அது எப்போ அங்கேயும் ஓடாம நிக்குதோ அதை சமநிலைன்னு சொல்றோம். இதோட நல்ல ஒரு உதாரணம் திராசு. திராச ஒரு பக்கம் ஒரு படி கல், இன்னொரு பக்கம் 950 கிராம் பொருள், என்னாகும்? இந்த தட்டு மேலும் ஃப்ளக்சுவேட் ஆகும். அது ஃப்ளக்சுவேட் ஆகும்போது அங்க மேல இருக்கிற முள் இருக்கு இல்லையா, அது நிக்க முடியாம அங்கங்க அலையும், பெண்டுலம் போல. ஆனா சரியா இங்க 1 கிலோன்னா இங்கே 1 கிலோ வச்சிட்டோம்னா 2 தட்டு சமநிலை அடையுது, அசையாம மேலும் கீழும் போகாம சமநிலை. இதுதான் ஸ்டேட் ஆஃப் ஈக்குலிபிரியம் சொல்றோம். 2 தட்டு சமநிலை அடைந்தது, அந்த முள்ள பார்த்தீங்கன்னா நின்றுடும், ஸ்டாண்ட் ஸ்டில். அது மாதிரி மனசுல ஃப்ளக்சுவேஷன் இருக்கு, உயர்வு தாழ்வு இருக்கு, சுகதுக்கம் இருக்கு, இன்ப துன்பம் இருக்கு, உயர்வு தாழ்வு இருக்கு, கற்றான் கல்லாதான் இருக்கு பாருங்க, இதெல்லாம் ஃப்ளக்சுவேஷன். ஆனா மன சமநிலை அடைந்தால் அதே மனம் நின்று விடும். எப்போ மனம் நிற்கிறதோ அப்போது இறை உணரும், தன் உணரும். நல்லா கவனிக்கணும், தியானத்துல மனம் நிக்கணும், அதனுடைய இயக்கம் வேகம் குறைந்து குறைந்து கடைசியில நிற்கணும், ஸ்டில்னஸ் ஆஃப் த மைண்ட். எப்போ மனம் ஸ்டில் ஆகுதோ அப்போ ரியலைஸ் ஆகும், உணர்வு தட்டிடும், தன்னை முழுமையாக வந்து கொள்ளும். அப்ப மனம் நிற்க வேண்டுமானால் மனம் சமநிலை அடைய வேண்டும். சமநிலைக்கு இன்னொரு வார்த்தை சமாதானம். இங்க எப்படி சமநிலை அடைவது? திராசுல ஒரு உதாரணத்துக்கு சொல்லிட்டோம், கூட ஒரு 50 கிராம் போட்டு அதை 1000 ஆகிட்டீங்கன்னா நின்றும். அது மாதிரி வாழ்க்கையில சமாதானம் வேணுமானா எவ்வளவு போடணும் அல்ல எவ்வளவு எடுக்கணும், என் மனைவியோடு ஒத்து போகணுமானா என் மனசுல இருந்து எதெல்லாம் எடுத்து வெளியில போடணும், அல்லது அவளுக்காக சமாதானம் அடைறதுக்காக நான் என்னென்ன உள்ள வச்சுக்கிடணும், நான் அவள்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், என் மகன்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், அல்லது மருமகன்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணலாம், பிஹேவ் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் நாலேஜ். இதெல்லாம் புத்தகத்துல படிக்க வேண்டாம், உங்க அனுபவம் இருக்கு, வீடு இருக்கு, அனுபவம் இருக்கு. அந்த அனுபவத்திலிருந்து நீங்க படிச்சுக்கிட்டது என்ன?
அதெல்லாம் அடிப்படையா வச்சுக்கொண்டு இனி என்னுடைய ஒரே நோக்கம், முதல்ல நான் சமாதானம் அடைவது. சமாதானம் அடைந்தால் மட்டுமே என் மனம் தவத்தில் நிற்கும். நின்றால் மட்டுமே உணர்வு கிட்டும். என்ன உணர்வு? முழுமை உணர்வு. சரி, இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த முழுமை உணர்வு என்பது மிகப்பெரிய பொக்கிஷம், ஒரு அன்கம்பேரபிள் ட்ரெஷர். அது கூட எதையும் நீங்க ஒப்பிட முடியாது, நிகரற்றது. நீங்க நிகரற்ற மனிதனாக மேன்மையடைய போறீங்க. அப்ப அதுக்காக, அந்த லட்சியத்தை அடைவதற்காக இங்க என்னென்ன செய்யணும், உங்களை ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த ப்ரிப்பரேஷன்ல ஒண்ணுதான் சமாதானம். ஹவு டு அட்டைன் பீஸ். சமாதானம் அடைந்த மனசுக்கு அமைதிங்கிற ஒரு நிலை வரும். போன வகுப்புல நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இன்பம் துன்பம்னா என்னன்னு பார்த்தோம். நம்முடைய முழுமையை அடைவிடாம தடுத்து கொண்டிருக்கிறது இன்ப துன்ப அனுபவங்களோடு கூடிய மனசுன்னு பார்த்தோம். இன்பமும் துன்பமும் இல்லாத போதும் மனசுல அமைதின்னு பார்த்தோம். அதாவது இன்பமும் துன்பமும் இல்லைன்னா சமாதானம். அது ஒரு அமைதியை கொடுக்கும். அமைதினா மன அலைச்சூழல் விரைவு குறைந்து நிதானம். அந்த நிதானம் வந்துருச்சுன்னா வாழ்க்கை நெறிமுறைகள்ல கூட ஒரு நிதானம், இந்த ஹேண்ட்லிங்ல ஒரு நிதானம். அந்த நிதானம் வர 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 அமைதிங்கிறது பேரமைதியாக மாறும். பேரமைதி, டோட்டல் சைலன்ஸ். அப்போ கண்ண மூடி அப்படியே இருக்கும். கண்ண மூடி இருந்து ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு தவம் செய்யலாம் அப்படின்னு இருக்கும்போது மனசு சமாதானம் ஆயிடுச்சா, க்ஷணத்தில் அது என்ன ஆயிடும் அப்படின்னு நின்றோம். நோ மூமெண்ட்ஸ். அந்த மனசு தன் மனதுக்குள்ள எதையும் தேடாது. நோ சீக்கிங், நோ சர்ச்சிங், நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஈவன் இன் மைண்ட். மனதில் கூட எதிர்பார்ப்பு இல்லாம, தேடுதல் இல்லாம, சொல்ல போன ஒன்றும் இல்லாம ஒரு டிசால்வ்டு ஸ்டேட். ஏன்னா மனம் சமாதானம் ஆன உடனே அது நிற்குதா, கரையுது. நோ மோர் மைண்ட். அப்ப என்ன இருக்கும்? மனசு இல்லைன்னு என்ன இருக்கும்? முழுமை இருக்கும். முழுமை, ஹோல்னஸ், ஒரு எல்லையற்ற ஆனந்தம் அனுபவம் ஆகுது. எல்லாம் முடிச்சு அப்படியே வரும், திருப்பி வரும், உட்காரு. இந்த அனுபவம் இருக்கு பாருங்க, முழுமை அனுபவம். அந்த அனுபவம் ஒரு அறிவை புகுத்தும் நமக்குள்ளேயே. அப்போ சிந்திப்போம், ஓ திஸ் மச், அவ்வளவு பொக்கிஷம் இருக்கா, நானா இருக்கேனா? then why should I worry about it? நான் ஏன் என் நாளை பற்றி கவலைப்படணும்? ஒண்ணுமே இல்லையே. நிச்சயமா எனக்கு பசிச்சா சாப்பாடு கிடைக்கும். நான் வேலைக்கு போல சம்பாதிக்கலன்னு கூட எனக்கு சாப்பாடு கிடைக்கும். நேச்சுரல் லா எனக்கு கிடைக்கும். நான் ஏன் worry பண்ணணும்? நான் ஆனந்தமா இருக்கிறேன். சரி, இப்போ மனசுக்கு கிடைக்கிறது தான் லிபரேஷன், விடுதலை. இதெல்லாம் உங்க எல்லாருக்கும் சாத்தியம். யாரெல்லாம் இத்தகைய ஒரு சிந்தனைக்கு ஆட்படுகிறோமோ, ஆய்வு செய்கிறோமோ, அத்தனை பேருக்கும் சாத்தியம். ஏன்னா இன்னொரு உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, என்று ஒரு ஆன்மா மனித உடலை எடுத்ததோ அன்றைக்கு அது முழுமையாகத்தான் இருக்கு. அது 5 அறிவு விலங்கினமாக இருக்கிற போது முழுமை இல்லை. ஏன்னா 5 அறிவு தானே, 4 அறிவு 3 அறிவு, அது முழுமையான அறிவு இல்லை. ஆனா என்னைக்கு மனித உடலை எடுத்ததோ அன்னைக்கு அது முழுமை அடைஞ்சாச்சு. ஆனா என்ன சொல்லப்படுது? அடைந்து விட்டோம் என்று அறியவில்லை. அந்த வார்த்தைகளை கவனிக்கணும். நான் உண்மையில் எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டேன், ஆனால் அறியவில்லை. அடைந்து விட்டேன் என்று அறியாத காரணத்தினால், அந்த அறியாமையினால் நான் அடைய வேண்டும் என்று தேட ஆரம்பிக்கிறேன். சீக்கிங் இஸ் கோயிங் ஆன். புத்தன் தேடினான், சித்தார்த்தன் 6 ஆண்டு தேடினான், கிடைக்கல. ஆனா ஒரு நாளைக்கு அவனுக்கு அறிவு தட்டுச்சு, நோ நீட் டு சீக், தேட வேண்டிய அவசியம் இல்லைன்னு பார்த்துட்டான். ஜீசஸ் கிரைஸ்ட் அதை ஒரு இடத்துல அழகா சொல்றார், அருமையா சொல்ற. ஏன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு யோகி. திபத்துல குண்டலினி யோகம் ஜென் மாஸ்டர்ஸ்ல பயின்று வேதாத்திரி மகர்ஷி மாதிரி. அப்ப அவர் சொன்னார், நோ நீட் டு சீக்,
நீ தேட வேண்டிய அவசியம் இல்லை, மாறாக பார். எதை பார்க்கணும்? நீ அடைந்து விட்டாய் என்பதை பார். எப்படி பார்க்கிறது? மனம் திரும்புங்கள். உன் மனம் வெளியில தேடுவதை நிறுத்திவிட்டு உள்ளே பார். பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. நீ அடைய வேண்டிய பரலோக ராஜ்யம், அந்த பெருவெளி, சுத்தவெளி, தெய்வீகம், சிவம், பிரம்மம் சமீபத்தில். அதுக்கு அர்த்தம் என்ன? நீயாக உன்னிடத்தில் இருக்கிறது. எவ்வளவு அழகான தெய்வீக வசனம் தெரியுமா இது? ரொம்ப சிம்பிள். இறைநிலை உணர்வு என்பது கடினமே இல்லை. ஏன்னா தேடி பெற வேண்டியதே இல்லை. இறைவனே நானாக வெளிப்பட்டிருக்கிறான் என்ற விளக்கம் கிடைத்த பிறகு ஹேவ் எ லுக், திருப்பி பார். திருப்பி பார்க்கல என்ன கடினம்? இந்த புற உலகம் கவர்ச்சியா இருக்கு. அது நம்ம அங்க கவர்ந்து இழுக்குது. நாம வெளியில போயிட்டே இருக்கோம். அப்ப அது கவர்ந்து இழுக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, சில அறிவுல தெளிவு பெறணும். ஒரு காலத்துல எதெல்லாம் என்ன கவர்ந்து இழுத்ததோ அது இன்னைக்கு கவர்ந்து இழுக்கலையே. நான் அடிக்கடி சொல்லுவேன், பொம்மை உலகம்னு ஒன்று சொல்லுவேன். உங்களை சிலருக்கு தெரியும், பலருக்கு தெரியாம இருக்கலாம். மீண்டும் சொல்றேன். குழந்தை ஒரு 8 மாசம் 10 மாசம் குழந்தை விளையாடுறதுக்கு ரப்பர்ல பொம்மை வாங்கி கொடுத்துருப்போம். அந்த குழந்தை அந்த பொம்மையை வச்சு விளையாடும். இரவு தூக்கத்தில் கெட்டி பிடிச்சிட்டு தூங்கும். நல்ல தூக்கம். அப்ப அந்த பொம்மையை மெதுவா அம்மா எடுப்பாங்க. ஓட அழ ஆரம்பிச்சு. ஏன்னா உள்ள உணர்வுல அந்த பொம்மையோடு இணைந்திருப்பது அது இருந்துகிட்டே இருக்கும். அந்த குழந்தைக்கு உலகமே பொம்மை தான். அந்த பொம்மையை எடுத்துட்டா, உலகத்தை கையில இருந்து எடுத்துட்டா அழ ஆரம்பிச்சு. ஆனா அதே குழந்தை இப்போ வளர்ந்துருச்சு. 4 வயசு 5 வயசு. இப்போ பேட்டரியில ஓடக்கூடிய கார்லாம் வச்சு விளையாடுது. அது இந்த 8 மாசத்துல கொடுத்த பொம்மையை கொண்டு கொடுங்க, தூக்கி வீசிடும். இப்போ அதுக்கு தெரியுது பொம்மை. ஆனா அந்த கார் பொம்மை இல்லை, உலகம். இப்போ அந்த பையன் இன்னும் வளர்றான். 2 வீல் சைக்கிள்ல போறான். அவன் இதெல்லாம் 5 வயசுல விளையாடலாம் தூக்கி பொம்மைன்னு வீசுறான். ஸோ காலம் போக போக இறந்த காலத்துல நாம எதெல்லாம் உலகம் என்று நம்பினோமோ அதெல்லாம் பொம்மை. ஆனால் இன்று எதை உலகம்னு பார்க்கிறோம், இது பிற்காலத்துல பொம்மையாக மாறும். ஆமாவான்னு பாருங்க. 20 வயசுலயும் 18 வயசுலயும் அந்த பிள்ளைதான் எனக்கு உலகம், அந்த பொண்ணு அல்ல அந்த பையன். இப்ப 50 வயசுல பொம்மை. உலகமே பொம்மை. ஆனா அந்த பொம்மையை கேட்டு நாம கவரப்படுகிறோம், பொம்மையில சிக்கிக்கிட்டோம். இப்ப கொஞ்சம் சிந்திச்சா, ஆமா கடந்த காலத்துல எல்லாம் பொம்மைனா வருங்காலத்துல நம்ம கற்பனை பண்றது பொம்மையாகத்தான் ஆக போகுது. ஆகவே நான் கற்பனை செய்ய மாட்டேன். நோ ஃபியூச்சர். த ஃபியூச்சர் இஸ் நாட் எட். எதிர்காலம் என்று ஒரு காலம் வரப்போறதே இல்லை. இந்த நிகழ்காலம் மட்டுமே நிஜம். இப்படியும் நீங்க ஒரு கோணத்துல சிந்திச்சீங்கன்னா, இந்த உலகம் அது எதெல்லாம் என்னை கவர்கிறதோ அதெல்லாம் ஒரு ஏமாற்று வேலை, ஒரு பொம்மை தான் அப்படின்னு நீங்க நல்லா சிந்திச்சு முடிவு எடுத்து தெளிவா இருப்பீங்கன்னா உங்களை எதுவும் அசைக்க முடியாது. நீங்க அழகா திரும்பிடலாம். கேன் அபவுட். ஏன்னா இனி அதை என்ன கவர முடியாது. நான் கவர்ச்சிக்கு அப்பாற்பட்டவன் ஆகிட்டேன். அப்போ அந்த மனசு என்ன திரும்பினா திரும்பும், இல்லை வெளியில பார்க்கும். ஏன்னா வெளியில பார்த்து தான் வாழ வேண்டியிருக்கு. பார்க்குற நேரத்தில் பார்க்கும், திரும்ப நேரத்தில் திரும்பிக்கும். அகத்தையும் பார்க்கும், புறத்தையும் பார்க்கும். அகத்தையும் புறத்தையும் பார்க்கிற மனசு a complete mind. அது ரெண்டும் தெரியும், அகம் புறம். அகமும் நானே, புறமும் நானே. அகத்தில் ஆனந்தமாக இருக்கிற நான் ஏன் புறத்தில் ஆனந்தமா இருக்க முடியாது? கவர்ச்சினால சிறைப்பட்ட கவர்ச்சி இல்லை. ஃப்ரீடம். மைண்ட் ஃப்ரீ ஆகுது. நோ மோர். மனசுக்கு இனின்னு ஒண்ணு இல்லை. நோ மோர். நத்திங் இஸ். இதெல்லாம் நான் பேசி நீங்க கேட்டதுனால உங்களுக்கு கிடைச்சிருன்னு சொல்ல முடியாது, சொல்ல மாட்டேன். நீங்க என்னைக்கு சுயமா அமைதியா உட்கார்ந்து சிந்திச்சு இந்த ஆமாங்கிற இடத்துக்கு வரீங்களோ, ஏன்னா நான் எதை வச்சு சொல்றேன், ஏன் அனுபவம். நான் வேதாத்திரிமதி சொன்னதால நான் மேல ஆயிட்டேன்னு சொல்ல முடியாது. அவருடைய கடமை சீடருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது, அன்போடு சொல்லிக் கொடுக்க வேண்டியது, உணர்வோடு சொல்லிக் கொடுக்க வேண்டியது. அவர் சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருந்தார் காலங்காலமா. எத்தனை பேர் காது கொடுத்து கேட்டாங்க.
உள்ள வாங்கினாங்க. உள்ள வாங்கினது சுயமா சிந்திச்சாங்க, தெளிவடைந்தாங்க. நான் அதெல்லாம் பண்ணேன். பெருமைக்காக நான் தற்பெருமையாக சொல்ல நினைக்காது. நான் பண்ணினேன். பண்ண 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 இயற்கையும் எனக்கு பண்ணக்கூடிய வாய்ப்பு நிறைய கொடுத்துருச்சு. பல விதமான சங்கடங்களை, துன்பங்களை, அவமானங்களை எல்லாம் காட்டி என்னை பட்டையில பட்டை தீட்டுற மாதிரி பட்டை தீட்டி என் மனசுக்குள்ள இருந்த வேண்டாத பதிகளை வெட்டி எடுத்து நிர்மூலமாக்கி நிர்கதியாக்கி உண்மையை உணரக்கூடிய அளவுக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நம்முடைய பட்டறையில சில விஷயங்களை நாம ஷேர் பண்றோம். கற்றது, உற்று உணர்ந்தது எல்லாவற்றையும் அப்படியே நம்ம ஷேர் பண்றோம். நீங்க உங்க பங்கு என்ன பண்ணலாம், அதான் முக்கியம். இதை நல்லா புரிஞ்சுட்டு இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு, நான் சொன்னதுனால உண்மைன்னு சொல்லிட முடியாது இல்லை. உங்களுக்குள்ள அகங்காரம் இருக்குதான்னு பாருங்க. நான் இருக்குன்னு ஆனாலும் ஆமான்னு சொல்லிட முடியும். இருக்குதான்னு பாருங்க. இப்போ நான் அவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் பாருங்க. சுயமா சிந்திச்சு பாருங்க, ஆய்வு செய்து பாருங்க. நிச்சயமா ஒரு விடை கிட்டும். அன்றைக்கு உங்களுக்குள்ள சமாதானமும் அதற்குரிய வழிமுறைகளும் எல்லாம் கிடைக்கும். எல்லாருமே பாக்கியவான் என்று சொல்லி சிந்தனையை நிறைவு செய்கிறேன். என் பங்குக்கு நிறைவு செய்கிறேன். ஆனால் இது நிறைவாக எடுக்காது. இனிமேல் தான் நீங்க செய்ய. ஏற்கனவே உங்களை செய்து நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களும் இருக்கலாம். மற்றவங்க இதை தொடர்ந்து செய்துருவாங்க. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க 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 வளமுடன் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க.